ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய 3வது வார்த்தை குறித்து தியானிப்போம். அருளப்பர் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பின்பு சீடரை நோக்கி, இதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவளை தம் வீட்டில் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். நம் பாவங்களுக்காக அவர் தன்னுடைய உயிரை, தன்னுடைய இரத்தத்தை நமக்காக அவர் சிந்தினார். தன்னுடைய மரணம் என்பது மிகவும் கொடியதாக இருந்தது, மிகவும் வேதனைக்குரியதாக இருந்தது. அப்போது அந்த இக்கட்டான அந்த கடைசி நேரத்திலும் கூட அவர் தன்னுடைய கடமை நினைத்து கொள்கின்றார். தன்னுடைய கடமை என்னதாக இருந்தது? தன்னுடைய தாய், தன்னை பெற்றெடுத்த தன்னுடைய தாயை பார்த்து கொள்வது தன்னுடைய கடமையாக இருந்தது. அதனால் அந்த கடமையை நிறைவு செய்யும் பொருட்டு அவர் தன்னுடைய தாயை தன்னுடைய நம்பிக்கைக்குரிய சீடராகிய அருளப்பரிடம் ஒப்படைக்கின்றார். ஹல்லேலூயா. இதே போன்று நம் வாழ்க்கையில் அவர் நமக்காக தரப்பட்டுள்ள கடமைகளை குறித்து வாசிப்போம். கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பிள்ளைகளே, எல்லாவற்றிலும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், இதுவே ஆண்டவருக்கு உகந்தது. ஹல்லேலூயா. இது 2 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். முதல், இது மாமிசத்தில் நம்மை பெற்றெடுத்த நம்முடைய தாய் தந்தை. 2வது, ஆன்மீகத்தில் நம்மை பெற்றெடுத்த நம்முடைய தாய். இவர்கள் 2 பேரையும் போற்றி இவர்களை கனப்படுத்துவது, இவர்களுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. முதலில் மாமிசத்துக்குரிய தாய், அவரை குறித்து பார்ப்போம். மாமிசத்துக்குரிய தாய் என்றால் நம்மை தன் வயிற்றில் சுமந்து, கருவிலை சுமந்து, இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் இந்த உலகத்திற்குரிய பொக்கிஷங்களையும் நமக்கு பெற்று தந்து நம்மை கண்ணின் மணி போல வளர்த்தி வருகிறவர்கள் மாமிசத்துக்குரிய தாயாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இது ஆன்மீகத்துக்குரிய தாய் என்றார் நம்முடைய இறைவாக்கினராக இருக்கிறார். அவர் நம்மளை ஆண்டவருக்குள் பெற்றெடுத்து இரட்சிப்பு என்ற மாடை நமக்கு உடுத்தி நமக்கு பசியை போக்கும் வண்ணம், ஆத்மாவில் உள்ள பசியை போக்கும் வண்ணம் அவர் நமக்கு தம்முடைய வார்த்தையை உணவாக ஊட்டி நம்மளை ஆண்டவருக்குள் இன்னும் அதிகமாக வணைந்தெடுக்கின்றார். ஹல்லேலூயா. எனவே இவர்கள் 2 பேருக்காக நாம் ஜெபிப்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. முதல், நம்முடைய மாமிசத்துக்குரிய தாய், அவர்களுக்காக நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும்? அவர் உடல் நலத்தோடு வாழ வேண்டும், அதற்காகவும் அவர்கள் கடவுளை பின்பற்ற வேண்டும், அதற்காகவும் நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து, ஆன்மீகத்துக்குரிய தாய், அவருக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும்? அவர் நமக்கு தாயாக இருக்கிறார். அதே போன்று பல தேசங்களிலும் இந்த உலகத்தில் பல இடங்களிலும் இரட்சிப்பை பெற்று கொள்ளாமல், ஆண்டவரை பற்றி அறியாமலும் பலர் இன்னும் பாவ இச்சைக்குள் மூழ்கியிருக்கிறார்கள். அவர்களும் நம்மை போன்று இரட்சிப்பை பெற்று கொண்டு அவர்களுக்கும் நம்முடைய தாய் அவர்களுக்கும் தாயாக மாற நாம் ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. இறைவாக்கினர் அவர்தான் நமக்கு ஆன்மீக தாயாக இருக்கின்றார். அவர் உடல் சுகத்தோடு வாழ, பலரை இன்னும் ஆண்டவர்கள் பெற்றெடுக்க, உடல் சுகத்தோடும் நீண்ட ஆயுளோடும் வாழ நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மகிமையின் ஆலயத்தில், இந்த மகிமையின் ஜெப ஆலயத்தில் இன்னும் இங்குள்ள மகிமை உலகமெல்லாம் தேசமெல்லாம் பற்றி எழுப்புதல் காற்றாய் பரவ நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஊழியம் இன்னும் அதிகமாக வளர வேண்டும். இங்கு எழுப்புதல் போட வேண்டும். நம் ஊழியர்கள் இன்னும் பல ஊழியர்கள் இன்னும் எழும்ப வேண்டும். பல ஊழியர்கள் எழும்ப வேண்டும். விசுவாசிகள், வாலிபர்கள், சிறுவர்கள் என்று பலர் இன்னும் ஆண்டவருக்குள் எழும்ப வேண்டும். அதற்காக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் பல யூதித், எஸ்தர், தெபோரா என்று பலர் இன்னும் ஆண்டவருக்கு நாம் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. இதற்காக ஜெபிக்க நம் ஒவ்வொருவருக்கும் அதிகாரம் உண்டு. எதற்கென்றால் நம் பெற்றோருக்காக ஜெபிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. அதனால் நம் பெற்றோர் படும் பாடுகளுக்காகவும் நம் பெற்றோர் படும் துயரத்துக்காக ஜெபிக்கவும் நமக்கு அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா.
இங்கு பல வாக்குத்தத்தங்கள் தரப்பட்டுள்ளது. அது ஒவ்வொன்றும் இந்த மீட்பின் ஆண்டு எல்லா வாக்குத்தத்தமும் நம் வாழ்வில் நடைபெற, இந்த சபையில் எழுப்புதல் போடப்பட எல்லா வாக்குத்தத்தமும் கூடிய சீக்கிரமாகவே நடைபெற நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால், திறப்பில் இருந்து ஒவ்வொரு நாளும் நம் பிரச்சனை போன்று எல்லாத்துக்கும் சேர்த்து நாம் ப்ரேயர் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. வாசிப்போம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உன் தாய் தந்தையரை போற்றி என்றும் தாய் தந்தையரை தூற்றுகிறவன் செத்தொழியட்டும் என்றும் கடவுள் கூறியுள்ளார். ஹல்லேலூயா. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் நம்முடைய தாய் தந்தையர்களை, நமது பெற்றோர்களை ஒரு கருவியை போன்று பயன்படுத்தி வருகின்றோம். நாம் ஒரு அளவுக்கு வளர்ந்த பின்பு நாம் நம்முடைய தேவைகளை நம்மால் சந்திக்க முடியும் என்ற ஒரு நிலை வந்ததும் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய தாய் தந்தைகளை, நம்மை சிறு வயதில் நம்மை தூக்கி வளர்த்தவர்களை நாம் மிகவும் எளிதாக நாம் அவர்களை தள்ளி விடுகின்றோம். ஹல்லேலூயா. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். அது மிகவும் தவறாக இருக்கின்றது. கடவுளுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? தன் வாழ்வில் நடந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஒரு மண்ணுலகத்தில் ஒரு மனுஷரை போல் நம்மளை போன்று வாழ்ந்தார். அந்த காலகட்டத்தில் அவர் எந்த பண்புகளை பின்பற்றி வாழ்ந்தாரோ அதை நாமும் எடுத்துக்கொண்டு அதே போல நாம் வாழ வேண்டும். எனவே அவர் இறுதி நேரத்திலும் கூட தன் தாயை நினைவு கூர்ந்தார். அதே போன்று நாமும் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய தாயை நினைவு கூற வேண்டும். நம் தாய்க்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும். உலகத்தாரை போல ஆசிரமத்திலேயோ முதியோர் இல்லத்திலே அவர்கள் சேர்த்து அவர்களை காயப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அது உலகத்தில் இருப்பவர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் செய்யக்கூடிய காரியமாக இருக்கின்றது. ஆனால் நம் ஆண்டவர் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை அறிந்தவராக இருக்கின்றோம். நம் வாழ்வில் பல மாற்றங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஆலயத்தை பார்த்தோம் என்றால் பலர் அற்புதம் பெற வருவார்கள். தன்னுடைய விண்ணப்பங்கள் நிறைவேறின பின்பு அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் இடறி போவார்கள். அது நம்முடைய ஆவிக்குரிய தாய்க்கு மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கும். ஏனென்றால் அற்புதத்திற்காக மட்டும் வந்து அவர்கள் இடறி போகிறார்கள் என்பதற்காக. இன்னும் பலர் அற்புதம் பெற்றுக்கொண்டு வீடு வீடாக சென்று சபை குறித்தும் இறைவாக்கினரை குறித்தும் ஊழியர்களை குறித்தும் தப்பாக பேசி புரண்டி பேசுகிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் தண்டனை கொடுப்பார். அந்த தண்டனை என்னவென்றால் திருப்பி வாசிப்போம். ஹல்லேலூயா. உங்கள் பெற்றோராக தரப்பட்டுள்ள அவர்கள் 2 பேரையும், அந்த 2 உங்கள் ஆன்மீகத்துக்குள்ள தாயையும் உங்களை பெற்றெடுத்த உங்கள் மாம்சத்துக்குரிய தாயையும், இவர்கள் 2 பேருக்கு எதிராக பேசுகிறவர்கள் செத்தொழிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஹல்லேலூயா. நாம் வீடு வீடாக சென்று ஆலயத்தையும் குறித்து இறைவாக்கினரை குறித்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவர் இன்று பதில் தருகின்றார். நீங்கள் ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவர் தண்டனையாக சாவை தருகின்றார். ஹல்லேலூயா. அது மிகவும் கொடியதாக இருக்கின்றது. அந்த கொடிய பாவத்திலிருந்து, கொடிய தண்டனையிலிருந்து நாம் நம்மை தப்பித்து கொள்ள வேண்டும். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஊழியத்துக்கும் இறைவாக்கினருக்கும் இந்த சபைக்கும் உண்மையுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. நாம் பெற்றோர்கள், அந்த 2 பிரிவுகள் இருக்கிற 2 பெற்றோர்களும் நம் வாழ்வில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்காக ஜெபம் பண்ணி நமக்காக நம் தேவைகளை தங்கள் தேவைகளை போன்று சந்தித்து வருகிறார்கள். மாமிசத்துக்குரிய தாயை பார்த்தோம் என்றால் அவர்கள் தினமும் இரவு பகலென்று பாராமல் உழைக்கிறார்கள். உழைத்து நமக்கு தேவையானதை நமக்கு பெற்று தருகிறார்கள். பெற்று தந்த பின்பு அதற்குரிய கூலி அவங்க கேட்கவில்லை. ஏனென்றால் நாம் அவர்கள் பிள்ளைகளாக இருக்கின்றோம். அதே நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய தாயை பார்த்தோம் என்றால் நம் பிரச்சனையை தம் பிரச்சனை போன்று எடுத்துக்கொண்டு இரவு பகல் பாராமல் உபவாசித்து நமக்காக முழங்காலிட்டு ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். நமக்காக தன்னுடைய உடல் நலத்தை கூட பாராமல் நமக்காக அவர் ஜெபித்து வருகின்றார். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? நன்றி கடன் அற்றவர்களாக இருக்கின்றோம். நாம் நன்றி கடன் அற்றவர்களாக, அவர்கள் நமக்காக செய்கிற எதற்கும் நன்றி இல்லாதவர்களாக, அவர்களை மிகவும் காயப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கின்றோம். ஹல்லேலூயா.
அவர்கள் பெற்றுத்தரும் எந்த அற்புதத்திற்கு எந்த பணமோ எந்த கூலியோ கேட்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் இந்த ஊழியத்தை உண்மையுள்ளதாக அவர்கள் செய்கின்றார்கள். அதே போன்று நாம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த ஊழியத்திற்கும் நம் தாய் தந்தைகளுக்கும் உண்மை உள்ளவராக நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி வாழாதவர்களுக்கு அவர்களுக்கு எதிராக திறக்கப்பட்ட பரலோக வாதல் அவர்களுக்கு மூடப்பட்டதாக இருக்கும். அவர்கள் எந்த அளவுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, ஜெபத்தில் வருபவர்களாக இருந்தாலும் சரி, வேதத்தை படிப்பவர்களாக இருந்தாலும், எத்தகைய நன்மைகள் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எதிராக தங்கள் தாய் தந்தையரை போற்றாதவர்களுக்கு, அவர்களுக்கு தீங்கு செய்தவர்களுக்கு எதிராக பரலோக வாசல் பூட்டப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ஏனென்றால் கடவுளுக்கு அடுத்ததாக இருக்கிறார்கள் நம்ம பெற்றோர்கள். அவர்களை மதித்து நடப்பது, அவர்களுக்கு அவர் மரியாதை கொடுத்து வாழ்வது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. எனவே நம் கடவுளை அறிந்தவர்களாக இருக்கின்றோம். நம்ம தாய் தந்தைகளை போற்றி அவருக்கு உகந்த காரியங்களை செய்து அன்பால் அவர்களை அரவணைத்து வாழ்வோம். நன்றி.